1 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி ரவை எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து ஒரே கப்பில் அளந்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே கப்பில் தான் இன்றைக்கி நான் எல்லா பொருளுமே அளந்து எடுக்க போகிறேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸானால் நமக்கு ரொம்ப நைஸாக வராதுங்க, கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து போதுமானது. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் அந்த கப்புக்கு அளவாகவே நான் வந்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்க்கரையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இதுவும் வந்து இந்த அரைச்ச ரவை கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்கும் போது சமையல் எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து விட்டுட்டு இதை வந்து ஒரே டைரெக்ஷனில் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் நல்லா கைவிடாமல் நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து இது போல் எடுத்துடணும். இதுக்கடுத்து வந்து நல்லா ஆற வச்ச பால் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலுங்க, நல்லாவே ஆறி தான் இருந்தது. அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இது போல் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதம் வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் எனக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் பால் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாவு கலவையை 1/2 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போது சரியாக 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது போல் வந்து நமக்கு அந்த ரவை வந்து ஊறி கொஞ்சம் நமக்கு வந்து கெட்டியாக இருக்கும், கெட்டி பதம் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அந்த மிச்சம் இருக்கிற பாலை வந்து கொஞ்சமாக வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருந்தேன். பால் வந்து நமக்கு கணக்கு இல்லைங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நமக்கு பதம் தான் முக்கியம். இதுக்கு அடுத்து அந்த பாலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். தோசை மாவு பதம் வந்து மறுபடியும் கரெக்டாக இருக்கும். அந்த பாலை சேர்த்துட்டு தோசை மாவு பதமே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து 2 கப்பில் வந்து தனித்தனி பகுதியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்ததில் ஒரு பகுதியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேங்க. சாக்லேட் பவுட்ரு கடையில் நம்ம கேட்டாலே இது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுட்டு நான் இன்றைக்கி இந்த கேக் ட்ரேயில் தான் அவிக்க போகிறேன். கேக் ட்ரேயில் தான் அவிக்கணும்னு இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம வந்து அவிக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு கரண்டையாக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை ரவை மாவு கலவை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சாக்லேட் கலவை மாவு இருக்குல்ல, அதை சேர்த்து வந்துட்டேன். இது போல் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம சேர்க்கும் போது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதே போல் தான் சேர்த்தாச்சு. மிச்சம் இருக்கிற அந்த மாவையும் இதில் வந்து சேர்த்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து போட்டுக்கலாங்க. நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது போல் ஒரு குச்சி வச்சு லேசாக இது போல் நல்லா வளைச்சி விட்டோன்னா ஒரு பூ ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது சேர்த்தாச்சு. கேக் கலவை நமக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இன்றைக்கி அவிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் இதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு கம்பி சேர்த்துட்டு 10 நிமிஷம் அதை வந்து ப்ரீ ஹீட் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் சுற்றாமல் இருக்கிறதுக்காக, சேர்க்கும் போது சுற்றாமல் இருக்கிறதுக்காக அந்த துணி வந்து வச்சுருக்கேங்க. ரொம்ப பாத்திரம் சுடும், அதனால் ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது அந்த மூடி வந்து நமக்கு நல்லா டைட்டாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக அது வந்து வெந்து வரும். இப்போது மிதமான சூட்லேயே வச்சுட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இது வந்து தாராளமாக வெந்து வருங்க. நான் வந்து எனக்கு வந்து சரியாக ஒரு 25 நிமிஷத்தில் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இது வந்து வெந்திருந்தது. நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரத்தை பொறுத்தும் நமக்கு இந்த கேக் வந்து வெந்து வருங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும்னு. ஒரு டூத்பிக்கை வச்சு இப்படி சென்டரில் வந்து குத்தி பாருங்கள். அந்த டூத்பிக்கில் வந்து மாவு எதுவுமே ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். இதை எடுத்து வெளியில் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது ரொம்ப நல்லாவே ஆறி வந்துருச்சுங்க. இதுக்கடுத்து நமக்கு என்ன மாதிரி நமக்கு பீஸ் வேணுமோ
அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு இல்லைங்க அந்த ஷேப் எல்லாமே. குழந்தைங்களுக்கும் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இது வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். கடையிலே நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாங்க. வீட்டிலே செய்யும் போது டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.